வெல்கம் டு ஏஜே கோச்சிங் சென்டர். நம்ம யூனிட் 6ல நெக்ஸ்ட் இது பார்க்க போறோம். எந்த டாபிக் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழகத்துல விடுதலை போராட்டத்திற்காக ஈடுபட்ட தமிழக தலைவர்களை பத்தி தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். சரிங்களா? அந்த வகையில நம்ம ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, வாவே சுப்பிரமணிய ஐயர் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது வி சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லுவாங்க, வாவேசு ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பிகினர்ஸ்க்கு எல்லாம் வந்து டவுட்ஸ் எல்லாம் வந்து என்ன, ஒரு இடத்துல விவின்னு இருக்கு, ஒரு இடத்துல வாவேன்னு இருக்கு, சில இடத்துல வாவேசு ஐயர் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரிலாம் வந்து பிகினர்ஸ்க்கு எல்லாம் டவுட்ஸ் வரும். இவங்க அதாவது மூணுமே வந்து ஒண்ணுதான், வாவே சுப்பிரமணிய ஐயர். சரிங்களா? அதே போல இன்னொன்னு வந்து எஸ் சுப்பிரமணியர் அப்படின்னு ஒண்ணு இருப்பாரு. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கூல் புக் வந்து கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து சிறைக்கு செல்லும் பொழுது அவருடைய பட்டங்களையும் பதவிகளையும் வந்து திறந்திருப்பாரு. அவர் வந்து எஸ் சுப்பிரமணிய ஐயர். சரிங்களா? சரி, வாவேசு ஐயரை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அவர் எங்க பிறந்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சி வரகநேரியில வந்து 1881ஆம் ஆண்டு வந்து பிறந்திருப்பாரு. சரிங்களா? அவருடைய அப்பா யாரு, அவருடைய தந்தை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேங்கட சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் தான் வந்து வாவேசு ஐயருடைய தந்தை. சரிங்களா? அதே போல புதுச்சேரி, இந்த புதுச்சேரிக்கு ஒரு கதை இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த பல தீவிர தேசியவாதிகள் எல்லாமே பிரெஞ்சுக்காரர்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்து புதுச்சேரிக்கு போய் ஆங்கில அரசுக்கு எதிரான பல விஷயங்கள், பல இதழ்கள் எல்லாமே நடத்தி தன்னுடைய போராட்டத்தை வெளிப்படுத்தி இருப்பாங்க. ஏன் புதுச்சேரி அப்படின்னா, அது வந்து பிரெஞ்சுக்காரர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா, பாரதியார், அரவிந்த் கோஷ் அவர்கள் எல்லாமே வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து அகைன்ஸ்டா புதுச்சேரியில இருந்து நிறைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து எடுத்திருப்பாங்க. அந்த வகையில வந்து வாவே சுப்பிரமணிய ஐயருமே புதுச்சேரியில பாரதியார் மற்றும் அரவிந்த் கோஷோட சேர்ந்து நிறைய வந்து செயல்களை வந்து செயல்படுத்திப்பாரு. குறிப்பா வந்து புதுவையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சதி நடத்துவதற்கான பல ஏற்பாடுகள் செய்வாங்க. அதே மாதிரி போர் ஆயுதங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. நிறைய, அதாவது இந்திய சித்தாந்தங்கள் பத்தி, இந்திய பண்பாடு கலாச்சாரங்கள் பத்தி இளைஞர்களுக்கு எழுச்சியூட்டும் விதமாக நிறைய விஷயங்களை வந்து கத்துக் கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சரி யார் வந்து இந்த வாவேசு ஐயர், அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு லாயர், ஒரு வழக்கறிஞரா வந்து இருந்திருக்காரு. வழக்கறிஞராக வந்து பட்டம் பெற்று பர்மாவில போய் கொஞ்ச நாள் வழக்கறிஞர் பணியை வந்து செஞ்சிருப்பாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, சட்ட மேற்படிப்புக்காக எங்க போவாரு அப்படின்னா, 1907ல இருந்து 10 வரைக்கும் சட்ட மேற்படிப்புக்காக எங்க போவாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, லண்டனுக்கு போவாங்க. சரிங்களா? அவர் அங்க போயுமே, லண்டன்லயுமே அங்க போய் நிறைய வந்து அந்த இந்தியா ஹவுஸ் அதெல்லாம் இருக்கும், அதுல எல்லாம் ஒரு உறுப்பினரா சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அங்கேயுமே ஆங்கில அரசுக்கு எதிராக எப்படி விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான பிளான்ஸ் எல்லாமே அங்க இருந்து போட்டிருப்பாங்க. அதனால அங்க அவருக்கு வந்து நிறைய கைது ஆணையுமே கூட அங்க இருந்து பிறப்பிக்கப்படும். சரிங்களா? சரி, அவர் அறிந்த மொழிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், லத்தீன் மற்றும் பிரெஞ்சு மொழிகளை வந்து இவருக்கு வந்து தெரியும். அதே போல நான் சொன்னேன் இல்லையா, 1907ல இருந்து 1910 வரைக்கும் சட்டமேற்படிப்புக்காக லண்டனுக்கு போனவரு காந்தியை சந்திச்சு காந்தியோட வந்து டிஸ்கஸ் பண்றாரு. எந்த மாதிரி நம்ம இந்தியா விடுதலை அடைவதற்கு நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே போல காந்தி வந்து ஒரு அகிம்சைவாதி, ஐயர் வந்து ஒரு தீவிர தேசியவாதி. சரிங்களா? இதையும் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது சுப்பிரமணிய ஐயர் வந்து ஒரு தீவிர தேசியவாதத்தை வந்து பின்பற்றியவர். அதுக்கப்புறம் 1910ல வந்து என்ன பண்ணுவாரு, லண்டன்ல வந்து போய் என்ன பண்ணுவாரு, அங்கேயுமே அவருடைய தீவிர தேசியவாத தன்மையெல்லாம் இன்னுமே அதிகப்படுத்திட்டு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அங்கேயுமே ஒரு போராட்டத்தை வந்து பண்ணுவாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 1910ல வந்து இங்கிலாந்து அரசு என்ன பண்ணும் அப்படின்னா, வாவேசு ஐயரை வந்து கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆணை வந்து பிறப்பிக்கும். அப்படி கைது வந்து நடக்கும் பொழுது, பிரான்சிஸ் மார்செல்ஸ் அப்படின்ற ஒரு துறைமுகத்துல இருந்து தப்பிச்சு ஓடி போய் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, புதுச்சேரியில வந்து தஞ்சம் அடைஞ்சிடுவாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சேரன்மா தேவியில வந்து பாரத்வாஜ ஆசிரமம் அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்தையும் வந்து அவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா நிறுவுவார். அந்த ஆசிரமத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இளைஞர்களுக்கு இந்தியா மற்றும் தமிழகத்தினுடைய கலாச்சாரம், பண்பாடு, மக்களுடைய வரலாறு எப்படியெல்லாம் இருந்தாங்க, இப்ப நம்ம எப்படி அடிமைப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், அதே போல இளைஞர்களுக்கு வந்து
உடற்பயிற்சி, அதே போல போர் ஆயுதங்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தும் முறை, துப்பாக்கிகள் பயன்படுத்தும் முறை, சதி வழக்கு, அதாவது சதிக்கான திட்டங்கள் எல்லாமே வந்து தீட்டப்பட்டிருக்கும். சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னா அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இளைஞர்களுக்கான ஆயுத பயிற்சி எல்லாமே வந்து நடக்கும். நமக்கு ஆயுத பயிற்சினோன்னா நமக்கு வந்து நல்லாவே ஒரு விஷயம் தெரியும். என்ன அப்படின்னா வாஞ்சிநாதனுக்கு வந்து அந்த பிரவுனிங் ரக துப்பாக்கியை வந்து சுட கத்து கொடுத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாவேசு ஐயர் தான். அந்த மணியாட்சியில வந்து நடந்திருக்கக்கூடிய கலெக்டர் ஆஷ் படுகொலை வழக்குல வந்து சம்பந்தமான வாஞ்சிநாதன் அவர்களுக்கு பிரவுனிங் ரக கை துப்பாக்கியை எப்படி பயன்படுத்தணும், அது அது எந்த மாதிரி எல்லாம் அதை வந்து பயன்படுத்தி யூஸ் பண்ணலாம், அதோட யூசேஜஸ் எல்லாமே வந்து கத்து கொடுத்தவர் வந்து வாவே சுப்பிரமணியர். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 1920 வரைக்கும் பயங்கரமான புரட்சிகர நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து ஈடுபட்டிருப்பாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் தேசபக்தன் அப்படிங்கிற ஒரு இதுல யாரு ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா திருவிக தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. திருவிகாவை கைவிட்ட உடனே அந்த தேசபக்தன் அப்படிங்கிற நாளிதழ தொடர்ந்து நடத்தியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாவேசையர் தான் வந்து நடத்திருப்பாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் 1921 தேசபக்தன் அப்படிங்கிற ஒரு நாளிதழ்ல அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா நிறைய ஆங்கில அரசுக்கு எதிரான புரட்சிகர கருத்துக்களை எல்லாமே அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அப்படி சொல்லும் பொழுது ஒரு தலையங்கம் மாதிரி எழுதியிருப்பாரு. ஆங்கில அரசுக்கு எதிரான ஒரு தலையங்கம் எழுதியிருப்பாரு. அப்ப வந்து ஆங்கில அரசாங்கம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை வந்து கைது பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா சிறையில வந்து 9 மாதங்கள் வந்து அடைச்சு நிறைய கொடுமைகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. வாவேசு ஐயருக்கு வந்து நிறைய கொடுமைகளை ஆங்கில அரசாங்கம் வந்து பண்ணும். சரிங்களா? அதே போல அவர் சிறையில் இருக்கும் பொழுதே வந்து ஒரு நூல் எழுதுவார். என்ன நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பராமாயணம் பத்தி ஒரு ஆய்வு நூல், கம்பராமாயணம் எ கிரிட்டிக்கல் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு ஆய்வு நூலையுமே அவர் வந்து கம்பராமாயணத்துல இருந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் சேகரிச்சு அதை பத்தின ஒரு ஆராய்ச்சி நூலா அதுல எந்தெந்த மாதிரியான அதாவது இலக்கிய உத்திகள் எல்லாமே கையாண்டிருக்காங்க, என்ன மாதிரியான பாவகை, அதுல என்னென்ன மாதிரியான கருத்துக்கள் இருந்திருக்கு, அதனுடைய வாழ்வியல் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த கம்பராமாயணம் எ கிரிட்டிக்கல் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நூலா ஆய்வு பண்ணி அது வந்து போட்டிருப்பாரு. அதே போல திருக்குறளையும் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்த்திருப்பாரு. திருக்குறள் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்த்திருப்பாரு. சரிங்களா? அதே போல பாலபாரதி அப்படிங்கிற ஒரு இலக்கியம் சார்ந்த இதுல வந்து 1919 இருந்து 32 வரைக்கும் தொடர்ந்து வந்து நடத்திட்டு இருப்பாரு. சரிங்களா? என்ன அப்படின்னா அந்த பாலபாரதி அப்படிங்கிற இதெல்ல என்ன போட்டிருப்பாரு அப்படின்னா இலக்கியம் சார்ந்த கதைகள், கட்டுரைகள், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இதுல வந்து அவர் வந்து எழுதியிருப்பாரு. அதே போல புதுச்சேரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பர் நிலையமும் கம்பர் பதிப்பகமும் ஏற்படுத்தியிருப்பார். நம்ம இங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா சேரன்மா தேவியில பாரத்வாஜ ஆசிரமத்தை ஏற்படுத்தி இளைஞர்களுக்கு கருத்துக்களை பரப்புனார். அதே போல புதுச்சேரியில கம்பர் நிலையமும் பதிப்பகமும் ஏற்படுத்தி அதுல வந்து நிறைய வந்து பிரசுரங்களை வந்து அவர் வந்து வெளியிட்டாரு. சரிங்களா? அதே போல இவர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ் சிறுகதையின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவருதான் வந்து தமிழ்ல முதல்ல ஒரு சிறுகதை எழுதியிருப்பாரு. என்ன அப்படின்னா குளத்தங்கரை அரசமரம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை வந்து அவர் வந்து எழுதியிருப்பாரு. அதே போல அவர் எழுதிய முதல் கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மங்கையர்க்கரசியின் காதல் அப்படிங்கிற ஒரு கதையும் வந்து எழுதியிருப்பாரு. இந்த குளத்தங்கரை அரச மரம் அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிஎஸ்சில நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. டெக்னிக்கல்லயும் சரி டிஎன்பிஎஸ்சிலயும் சரி நிறைய டைம் இந்த குளத்தங்கரை அரச மரம் அதாவது முதல் சிறுகதை எது அப்படிங்கிற மாதிரியும் வந்து கேட்டிருக்காங்க. அதே போல அதை யாரு எழுதுனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே போல தமிழ் சிறுகதையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கேள்விகளும் வந்து கேட்டிருக்காங்க. அதனால நீங்க வந்து நோட் பண்ணி வைங்க. அதே போல இன்னொன்னு என்னன்னா சேரன்மாதேவி பாரத்வாஜ ஆசிரமும் அதே போல புதுச்சேரியில கம்பர் நிலையமும் பதிப்பகமும் இதுவும் வந்து நீங்க வந்து நல்லா வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க. அதே போல இன்னொரு நூல் என்ன அப்படின்னா சந்திரகுப்த சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருப்பாரு. அதே போல நெப்போலியனின் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு நூலையுமே எழுதியிருப்பாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அதாவது சுதந்திர போராட்ட காலத்துல வந்து வீர சவார்களுடைய எரிமலை அப்படிங்கிற ஒரு நூலை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தடை பண்ணிருப்பாங்க. அதாவது ஆங்கில அரசால தடைப்பட்ட நூலை புதுச்சேரியில திரும்பவும் அவர் பிரிண்ட் பண்ணி என்ன பண்ணுவார் அப்படின்னா உலகம் எங்கும் வந்து பிரசுரிப்பாரு. அதாவது
எரிமலை அப்படிங்கிற ஒரு நூல் வீர சவார்கர் வந்து எழுதியிருப்பாரு. அதுவும் ஆங்கில அரசால் வந்து தடை செய்யப்பட்ட நூல். அதை என்ன பண்ணுவாரு அப்படின்னா பிரிண்ட் பண்ணி வெளியிடுவாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1925ல கல்யாண தீர்த்தம் அருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருவி இருக்கும். இவருக்கு வந்து ஒரே ஒரு மகள் இருப்பாங்க. அவங்க பேர் வந்து சுபத்ரா. சரிங்களா? அவங்களோட வந்து சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கல்யாண தீர்த்தம் அருவியில வந்து அவர் வந்து குளிக்க போவாரு. அப்படி குளிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவருடைய மகள் வந்து கால் தவறி வந்து கீழே வந்து விழ போவாங்க. அவங்களுடைய மகளை காப்பாத்த போனா இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா சேர்ந்து கீழே விழுந்து அந்த அருவியில இருந்து கீழே வந்து இறந்திருப்பாங்க. இப்படியாகப்பட்டதுதான் வந்து வாவே சுப்பிரமணிய ஐயருடைய கதை. இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பெரியார் காங்கிரசினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அவருக்கு எதிராக வந்து அதாவது அவர் வந்து காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தவரும் வந்து வாவே சுப்பிரமணிய ஐயர் தான். சரிங்களா? இன்னைக்கு வந்து இந்த டாபிக் வந்து நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வேற ஒரு லீடரோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.